ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி அனாலிசிஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னா பிடிசி தான். பிடிசி வந்து நம்ம முதல்ல டே டைம் ஃப்ரேமில் பார்ப்போம், ஓகேவா? ஏன்னா அப்போ தான் ஒரு ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியும், மார்க்கெட் அடுத்தது எந்த பக்கம் மூவ் ஆகும்ன்ட்டு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஆச்சு, அண்ட் நல்ல ஒரு சைட் வேஸில் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு, திரும்பி மேலே போய்க்கலாம். இது வரைக்கும் எல்லாரும் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலே என்ன பண்ண வாய்ப்பு? இப்போ வந்து இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குவானா, ஆர் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஹால்விங் வேறு வருது, ஸோ அதனால் வந்து அப் சைட் போவானா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐ மீன் எல்லாமே நம்ம டெக்னிக்கலாகவே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேவை பொறுத்தளவு பாருங்களா, மார்க்கெட் வந்து இந்த ஒரு கர்வு கீழே வரவே இல்லை. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து டேவை பொறுத்தளவுக்கு பையிங் இருக்கிறான். நம்ம அதை மட்டும் நம்ம டேயில் பார்த்துப்போம். அண்ட் தென் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு டேக்குள்ளே ஒரு சின்ன டைம் ஃப்ரேம், ஐ மீன் ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகிடுது. இப்படி இந்த மாதிரி க்ரியேட் ஆக சான்சஸ் வெரி வெரி ஹையராக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணலான்னா, இப்போதைக்கு இந்த லெவல் கிட்ட வந்து ஒரு 3 சினாரியோ நடக்க வாய்ப்பு. ஒன்று அப்படியே மேலே அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது, ஆர் டவுன் சைடு வர வந்து திரும்பி போக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சினாரியோனா ஃபுல்லாக டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும். ஸோ இந்த தடவை வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கிரிப்டோவில் வந்து ஒரு 75% வந்து பையிங்க்கும் 25% வந்து செல்லிங்க்கும் நம்ம கிரிப்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஏன்னா வந்து இன்கேஸ் வந்து மார்க்கெட் நம்ம போகிறதுக்கு ஆப்போசிட்டில் போனால் கூட நம்மளோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகக்கூடாது, அதில் ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி மார்க்கெட் ஐ மீன் நம்மளோட கேபிட்டல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு. இப்போ அதில் லாஸ்ட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், கீழே இறங்கிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் சைன், அப்படியே அப்சைட் போனால் நல்ல புல்லிங் சைன், திரும்பி புல்லிங் சைன், இந்த மாதிரி போயிட்டு இருக்குது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப் சைடு போயிட்டால் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ஆட்டோமேட்டிக் பார்த்தா 71,000 72,000 ஈஸியாக ரீச் ஆகிடுவான். அதர்வைஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகுது, சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிரிப்டோலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி நம்ம பையிங்கில் இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிரிப்டோ வந்து பித்து. இது பிரித்துன்ற கிரிப்டோ ஏன் வச்சுக்கணும்? இங்கே பாருங்களா, ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ த்ரூ ஆகிருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து, பட் பிரேக் அவுட் கொடுத்துருக்காது, இப்போ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் 1 2 அண்ட் தென் 3 4 பிரேக் அவுட் கொடுக்குற லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எதுக்கு மேலே நம்ம பை பண்ணலான்னா, இந்த லெவலுக்கு மேலே நம்ம பை பண்ணலாம். 4 ஹவர்ஸில் மேலே க்ளோஸ் கொடுக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம பை பண்ணலாம். இப்போதைக்கு சுச்சுவேஷன் ஓகே, நம்ம இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ணலாம், பட் ஆனால் ரிஸ்கி ஜோன் வச்சுக்குதுல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம பையிங்கை வந்து நம்ம இந்த பிளேஸ் கிட்ட நம்ம பையிங் பிளேஸ் பண்ணிடலாம். ஒரு நல்ல பையிங் சைன் போக வாய்ப்பு, ஏன்னா வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் மாரி கணக்காகும். ஸோ பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆனால் நல்ல அப் சைடில் மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா சோல். இந்த கிரிப்டோ வந்து நான் லாங் டேர்முக்காக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சோல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் இந்த ரீச் ஆகிக்குது முதல் விஷயம். ரெண்டாவது இங்கே சப்போர்ட் கிட்ட தான் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்குது. நான் வந்து இயர்லியாக நம்ம பார்க்க மறந்தாச்சு, இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. நாம் வந்து இதில் வந்து இப்போ பை பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ இந்த பிளேஸ்லேயே நம்ம பை பண்ணால் கூட பெட்டர் தான், பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மினிமம் இவ்வளோ தூரம் கீழே வைக்கணும். ஏன்னா இந்த பேட்டர்ன் சப்போஸ் இன்வேலிட் ஆனால் கூட நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடாது. தட் மீன் இன்வேலிட்னா ஸ்டாப் லாஸ் ஐ மீன் இப்போ பேட்டர்ன் கிரியேட் பண்ணனா, இப்போ மேலே போனோன்னா இந்த லெவல் பை பண்ணால் கூட கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் கூட இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால திரும்பி பையிங் போக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி போயிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து நம்ம இங்கே லெவலே ஸ்டாப் லாஸ் போடணும்னா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற டைமில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போவோம். ஸோ நம்ம இந்த ட்ரேடில் தேவையில்லாத லாஸ் கொடுப்போம், அண்ட் தென் தேவையில்லாத ப்ராஃபிட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம சோலை வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கூட நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா சிடிசி தான். சிடிசி வந்து ஏன் நான் பையிங்க்கு கொடுக்க போகிறேன், இங்கே பாருங்களா, மார்க்கெட் வந்து இங்கே அப்சைட் போனால் செல்லுன்னு போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போக வாய்ப்பு. ஒரு ட்ரெண்டிங் ஜோன், பர்ஃபெக்டான ஒரு ட்ரெண்டிங் ஜோனுக்கு சிடிசி பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சிடிசி வந்து பையிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிடலாம். மொதல் விஷயம், நம்ம எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்குள்ளே பை பண்ணலான்னா, இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ணுறது ஒரு பெட்டர் பிளேஸ் தான். பட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த லெவலுக்கு தான் வைக்கணும்.
அண்ட் தென் மினிமம் டார்கெட் இந்த ஜோன் கிட்ட வச்சுக்கிட்டா பெட்டர். காரணம் என்னங்க பாருங்கள், இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கூட சிடிசி வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான பிளாட்டன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. தெரியுதா? ஸோ அதனால் வந்து நம்ம பையிங் கொடுக்குறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வாங்க நெக்ஸ்ட் கிரிப்டோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரிப்டோ இங்கே பாருங்கன்னா இந்த ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு பிரேக்கர் கொடுத்துட்டு மேலே போயிடும். அதுமாதிரி இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் இதேமாதிரி பிரேக்கர் கொடுத்துட்டு மேலே போக சான்சஸ் வெரி 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 ஹையர். ஸோ நம்ம வந்து இங்கே இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். ரிஸ்க் வந்து இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிதா? ஃபஸ்ட் தென் இந்த மாதிரி போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு பிளான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே நம்ம பை பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் தான் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சா கூட பெட்டர் தான். ஏன்னா வந்து வாலட்டைலில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் மினிமம் டார்கெட் நம்ம இந்த பிளேஸ்க்கு வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த லெவலுக்கு மினிமம் டார்கெட் வச்சுவோம். ஓகேவா? ஸோ RSS3 வந்து நம்ம பையிங்க்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நம்ம பையிங்க்கு தான் சொல்ல போகிறோம். காரணம் ஏன்னா அங்கே ஒரு நல்ல பிரேக்கர் கொடுத்து தான் இங்கே வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கிரிப்டோ நம்ம பை பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம GRT இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம், பட் அந்த கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆனதுக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். இந்த லெவலில் வந்து பிரேக்கர் கொடுத்தா கண்டிப்பாக கீழே இறங்கிடுவோம், சந்தேகமே இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம செல்லிங் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண நம்ம செல்லிங் பண்ணிப்போம். மோஸ்ட்லி நமக்கு இந்த இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தட் மீன்ஸ் வெயிட் அண்ட் விச் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 13% எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் சப்போஸ் ஹிட் பண்ணால் இன்கேஸ் இது அப்சைடு வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5% மினிமம் கிடைக்கும். அந்த நம்ம 13% அப்சைடுக்கு நமக்கு 13% இருக்குது. இவன் எந்த பக்கம் போனாலும் நமக்கு பங்கு ப்ராஃபிட் கிடைக்க போது சந்தேகமே இல்லை. ஓகேவா? 1 இன்ச். அதுக்கடுத்து இதை வந்து நம்ம கவுண்டர் பார்ட்டுக்காக நம்ம வேவை வந்து நமக்கு கிரிப்டோவை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா BTC வந்து ஆல்ரெடி வந்து இப்போ இன் ரேஞ்ச் மேலே சூழ்நிலைக்கலாம், பெரிய மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு கம்மி. பட் இன்கேஸ் பிரேக் அவுட் ஃபிளேர் ஆனால் ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். பிரேக் அவுட் கொடுத்து இங்கே வந்து பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து 2 சிச்சுவேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே தெரியுதா? இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது, அண்ட் தென் இப்படி ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆகுது. நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா செல்லிங்க்கு பிளான் பண்ணிக்கிறேன். காரணம் ஏன்னா அங்கே பாருங்க இங்கே ஒரு பியர்க்கான ஸ்டிக் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து செல்லிங்க்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் செல்லிங் கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே நம்ம செல் பண்ணிக்கலாம். இது இன்கேஸ் வந்து இப்படி போயிட்டோன்னா இவன் வந்து பையிங் ஜோன் ஆகிடுவான். இது வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். நம்ம அதை கற்று விட்டுறோம். இது வந்து நம்ம ஆப்போசிட்டில் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு யோசிக்க வேணாம். பட் ஒரு ரிஸ்கி ஜோன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் போனால் கூட நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும். இதுலேருந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்க முடியும்? மினிமம் டார்கெட்டு ஒரு 6% கிட்ட கிடைக்குது. நம்ம ஓரளவு ஒரு 10 to 13% இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் மீதி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இதை வச்சு நம்ம காம்போசிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எப்போ வந்து நம்ம கரெக்டான ட்ரெண்டு கிடைக்கும்போது நம்ம இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இன்னொரு கிரிப்டோ வந்து ஒரே கிரிப்டோ மட்டும் இல்லை, டென்ட் கிரிப்டோ. இதையும் நான் செல்லிங்க்கு ஏன் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் போனால் ஒரு எம்பேட்டர் எடுத்துட்டு டவுன்ஃபால் ஆகிட்டான். ஆனால் முதல் புல் பேக்கு. ஸோ இது வந்து ஒன்று அப்சைடு போனால் கண்டிப்பாக வந்து இதை பிரேக் அவுட் கொடுத்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே டவுன் சைடு வந்தால் கண்டிப்பாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே ஒரு தூரம் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கிரிப்டோ எடுத்துக்கிறோம். டே ஓகே 4 ஹவர்ஸில் பாருங்களா. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினி ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே வந்து சரியான ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் எந்த பேட்டர்ன் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னாக இருக்குது. இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இங்கே அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே தான் கொடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து என்ட்ரி ப்ரைஸ் இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே எங்கே எடுத்தாலும் பெட்டர் தான் காம்போசிட்டுக்காக. பட் நமக்கு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் வரக்கூடாதுனால நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த லெவலில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட். இப்போ வந்து செல் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு வந்து திரும்பி இப்படி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும்போது கீழே வரும்போது அப்போ வந்து நம்ம செல் பண்ணிவிடுவோம் அக்ரெசிவாக கூட. ஏன்னா இப்போதைக்கு பையிங் இருக்கிறனால BTC நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்ம செல் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரீ சிக்னல்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்லி உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் தென் பாய்.